பூர்வீக சொத்தை இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி பங்கீடு செய்வது எப்படி? ஒரு பரம்பரை சொத்தை எப்படி யாரெல்லாம் பங்கிட்டுக் கொள்ள முடியும்? இதில் திருமணமான மகளுக்கு தந்தையின் சொத்தில் உரிமை இருக்கா இல்லையா? இது சம்பந்தமான சட்ட விதிகளை கட்டாயமாக எல்லோருமே தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இன்றைய நிலையில இருக்கும். ஃபர்ஸ்ட், இந்துக்களின் தனிப்பட்ட சொத்துக்கள் மற்றும் குடும்ப சொத்துக்களை எப்படி பங்கீடு செய்யணும் என்பது குறித்து 1956ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டம்னு ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டம் அமெண்ட்மெண்ட்ல இருந்துச்சு. இந்த இந்து கூட்டு குடும்ப சொத்தானது பரம்பரை சொத்தில் மகன்களுக்கு என்ன ஒரு பங்கு இருக்கோ, என்ன உரிமை இருக்கோ, அதுக்கு நிகராக இணையாக மகள்களுக்கும் சம உரிமை உள்ளது என்று இந்த சட்டத்தின் மூலம் அந்த உச்ச நீதிமன்றம் பல முறை தீர்ப்பு வழங்கியிருக்கு. உண்மையிலேயே பரம்பரை சொத்துக்கு அந்த பிறப்புரிமை அடிப்படையில மகன்கள் எப்படி உரிமை கோருகிறார்களோ அதன் அடிப்படையில மகள்களும் உரிமை கோர முடியும் என்பது உச்ச நீதிமன்றம் ஆணித்தரமாக சொன்ன பல தீர்ப்புகளை நம்ம அடுத்தடுத்து நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். உண்மையிலேயே 1905ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் ஒண்ணு கொண்டு வரப்படுது. இந்த திருத்த சட்டத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வாரிசுரிமை திருத்த சட்டத்தின்படி அந்த திருமணமானவர் அல்லது திருமணமாகாதவர் என்று பாகுபாடு இருக்கக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த திருத்த இந்து வாரிசுரிமை சட்டத்துல ஒருத்தர் திருமணம் ஆயிருக்கு இல்ல திருமணம் ஆகலன்னு சொல்லி நீங்க பாகுபாடு காட்டக்கூடாது. பெற்றோரின் பூர்வீக சொத்துக்களில் மகன்களுக்கு இணையாக சம உரிமை மகள்களுக்கு உண்டு. அதாவது குடும்ப சொத்தில் மகன்களுக்கு நிகராக மகள்களுக்கு உரிமை வழங்கும் வகையில இந்த 2005ஆம் ஆண்டு சொத்து பகிர்வு சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் இன்றளவும் பல அந்த குடும்ப பிரச்சனைகள் நீதிமன்றத்துல அந்த பாக பிரிவினை சூட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்தளவு பெற்றோரின் சொத்துக்களின் மகள்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை உள்ளது என்பது குறித்து ஒரு தெளிவான விளக்கம் இன்னும் கிடைக்கல. அது மிகப்பெரிய ஒரு குழப்பமாவே இருந்து வருது. ஏனால் இந்த பெண்களை பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் தங்களின் பாசத்தின் வெளிப்பாடாக சீராட்டி பாராட்டி நகைகள் போட்டு திருமணம் செஞ்சு வச்சுட்டு சொத்தை மகன்களுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. அதன் என்ன அதுக்காக உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் நகைகள் போடுவது பணங்கள் கொடுப்பது எல்லாமே உங்களுடைய பாசத்தின் வெளிப்பாடு. அதை இந்த பாக பிரிவினை சட்டத்துல ஒப்பீடு செய்யக்கூடாது. அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, வரதட்சணை கொடுப்பதும் தவறு, வரதட்சணை வாங்குவதும் தவறு. அதன் அடிப்படையில நீங்க கொடுத்த வரதட்சணையை நீங்க மேற்கோள் காட்டி சொத்தை மட்டும் ஒரு ஆண் வாரிசுக்கு எழுதி தரக்கூடாது. அதனால் இந்த பெண்ணுக்கும்